ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணங்கள் இருக்கும், நடவடிக்கைகள் இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும், கேரக்டர் இருக்கும். அதாவது என்னென்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், பேச்சுவார்த்தைகள் இருக்கும், நடை உடை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து ஒரு சிலரை பார்த்தா எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு அடாவடியாக பேசுவாங்க, இல்லாட்டி அசிங்கமாக பேசுவாங்க, இல்லாட்டி அடுத்தவங்களை கேலியாக கிண்டலாக இலக்காரமாக அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. அதனால் வந்து அவங்கள பார்த்தாவே யாருக்குமே பிடிக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஐஸ் வச்சு பேசுகிறது. பார்க்குறவங்க எல்லாத்தையுமே ஐஸ் வச்சு அவங்க பேருக்கு, அதாவது பேசுகிறதுல தெரியும் அவங்க ஐஸ் வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, அதனால் நம்மளை வந்து ஐஸ் வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வளைஞ்சு பேசுவாங்க. அப்படியே என்னன்னா குழஞ்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. குழஞ்சு பேசுவாங்க, அப்படியே கொஞ்சிற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து என்ன ஒரு அவங்கக்கிட்ட வந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க, அதுக்காக அவங்க வந்து அப்படி பேசுறது, கொஞ்சி பேசுறது, அந்த மாதிரி கேரக்டர். அப்படிப்பட்டவங்களை என்னன்னா அந்த சமயத்தில் வந்து ஒரு சிலர் பேசுகிறாங்க அப்படின்னா, ஆனால் முன்னாடி விட்டு பின்னாடி வந்து அவங்கள வந்து அசிங்கமாக தப்பாக தான் பேசுவாங்க. சரிங்களா? இன்னொரு சிலர் என்னன்னா போடுற வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ வந்து நம்ம நீட்டாக போடணும். நான் போடுற ட்ரெஸ் வந்து மற்றவங்க பார்வைக்கு நம்ம மதிக்கணும். சரிங்களா? பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவங்கள பாரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்மளை பார்த்த உடனே ஒரு மதிப்பு மரியாதை வரணும் மற்றவங்களுக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸாக போடணும். அப்படின்னா என்னென்னா, இப்போ சுடிதார் போடுறோம்னா அதை நீட்டாக போடணும். சும்மா அரைங்குறையமாக போடுறது, நான் மாடல் ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அரைங்குறையமாக போடுறது. இப்போ சேரீயை கட்டினாலும் சேரீ கட்டுறதை நீட்டாக கட்டணும். சரிங்களா? ஏன்னா அங்கிட்ட இங்கிட்ட பார்க்குறவங்க கேலி பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, கமெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணிட்டோம்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு இருக்கிற மரியாதையே போயிடும். நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஜென்ஸே இருக்காங்கன்னா நீட்டாக பேண்ட் செட் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வேஷ்டி சட்டை கட்டுறாங்கன்னா ட்ரெண்டிங்காக, அதை ட்ரெடிஷ்னலாக வேட்டி சட்டை கட்டுறாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும் பார்க்க. அதாவது போகிற ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு மேரேஜுக்கு போகிறோம்னா ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே போட்டுப்பாங்க, நம்மளும் போகலாம். வேறு ஏதாவது பார்ட்டிக்கு போகிறோம்னா அங்கே வந்து மாடல் ட்ரெஸ்னால் எல்லாமே போடக்கூடாது. சரிங்களா? நம்மளை வந்து மற்றவங்க வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. நம்மளுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சு, அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சாப்பிட்ற விஷயங்கள். சரிங்களா? நம்ம வீட்டில் வந்து கஞ்சி கூட இருக்காது, அதை குடிச்சிட்டு போவாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு எனக்கு வந்து அந்த ஃபாரின் ஃபுட்டு தான் தேவை, எனக்கு வந்து பீஸா தான் தேவை, பர்கர் தான் தேவை, நான் அதுதான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் வீட்டில் வந்து கஞ்சி கூட இருக்காது அவங்கள்ட்ட. மிளகாயை கடிச்சிட்டு வெங்காயத்தை கடிச்சிட்டு அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, பழைய கஞ்சி. ஆனால் இங்கே வெளியில் வந்து நான் அப்படி தான் இருப்பேன், நான் அதை தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு பெருங்க ஃபஸ்ட்டு பேசக்கூடாதுங்க. இப்படிலாம் பேசினா அதனால என்ன கிடைக்க போகுது? திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கூட வரவங்க, சரி இவங்க வசதியானவங்க போல், நல்ல காசில் வச்சுருப்பாங்க போல், சரி இவங்க கூட போனோம்னா நம்மளுக்கு எதாவது வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, போய் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு உங்கள் பேரில் தலையாக கட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் என்னால் முடியும், நான் இதுதான் சாப்பிடுவேன், இவ்வளவு தான் என்கிட்ட காசு இருக்குது, உண்மையாக இருங்க. எதுக்கு வேறு அந்த வெட்டி பந்தா அதெல்லாம் வேணாம். ஏன்னா உண்மையாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து எப்பயுமே நல்லது. நம்ம உண்மையாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி உண்மையாக இருக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து அவங்க காசு கீழே கிடந்தாலும் சரி, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், எப்பயுமே இந்த மெடிசன் விற்கிறதா அந்த காசு அங்கே வச்சுருப்பேன் நான். சரியா? அப்படி வச்சுருக்கும்போது நானுமே காசில் என்கிட்ட எப்பயுமே கையில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பாக்கெட்டில் இருக்க காசு வந்து கீழே விழுந்தாலும் சரி, அதை வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்னை திட்டுவாங்க. என்ன சொல்லி திட்டுவாங்கன்னா, இவளுக்கு பிழைக்க தெரியாதவ, பர்ஸ்லேருந்து வேணுங்கிற காசு எடுத்து, ஆனால் ஒரு 10 ரூபா எனக்கு வேணும்னா அவங்கள்ட்ட கேட்பேன். நான் இப்போ சீட்டு கட்ட காசு இல்லை, கடைக்கு ஜாமான் வாங்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பேன். ஆனால் அது வந்து எனக்கு வந்து அந்த பழக்கம் தான், எதுவுமே கேட்டு வாங்குற பழக்கம். ஆனால் அவங்க என்ன சொல்லி திட்டுவாங்க தெரியுமா, பிழைக்க தெரியாதவன், பர்ஸில் எப்பயுமே காசு வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் காசு வச்சுருப்பாங்க, அதை வந்து நான் தொடவே மாட்டேன், வேணும்னா கொடுத்தா வாங்கி இல்லாட்டி வாங்க மாட்டேன். அப்போ என்ன சொல்லி திட்டுவாங்க தெரியுமா, பிழைக்க தெரியாத காசு பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுத்தால் எனக்கு என்ன திருடி இது வைக்க வேண்டியதானே, பிள்ளைகளுக்கு ஏதாவது பேங்க்கில் போட வேண்டியதானே, பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்க வேண்டியதானே, என் பாக்கெட்டில் திருடி வைக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க.
திருடுங்கிறது எல்லாம் ஒன்றுதான். இப்போ வந்து அவங்க வந்து நான் காசே எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் காசு எடுக்க மாட்டேங்கிறேன், என் பாக்கெட்லேருந்து தெரியாமல் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நான் கண்டினியூ பண்ணி தெரியாமல் எடுத்தேன்னா என் பேர், அதாவது இப்போ இருக்கிற மதிப்பு அப்போ இருக்குமா? என்னோடய மரியாதை கெட்டு போயிடும், என்னோடய மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அது தப்பான விஷயம். சரிங்களா? எப்பயுமே ₹1 இருந்தாலும் கேட்டு வாங்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்டி போகட்டும், அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? உண்மையாக இருங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா பேச்சு வார்த்தையில் சொல்லியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து 1000 கணக்கு கேட்பாங்க. இப்போ ஏன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் அதுக்கு நான் வந்து கணக்கு சொல்லணும். எல்லா கணக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன். நான் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டேன். வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு அப்படி தான் வாங்குவேன். மேக்ஸிமம் எனக்கு வாங்கிக்க மாட்டேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்குவேன், என் பிள்ளைகளுக்கு வாங்குவேன். அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ வாங்கிடுவேன். அவங்களுக்காக தான் செலவு பண்ணுவேன். ஆனால் அதுக்கு கணக்கு கேட்பாங்க, சொல்லிடுவேன். அப்போயே திட்டுவாங்க. ஆனால் வந்து மற்றவங்க யாராவது இப்போ காசு கேட்குறாங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா டைரெக்டாக கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் இப்போ தான் செல்லு வந்துச்சு, ஃபோன்லேயே கேட்பாங்க. ஃபோன்லேயே கேட்டோன்னே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இறக்க மனசு உடையவங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா, கொடுத்துருவாங்க. கொடுத்தது போய் திரும்ப இவங்க கேட்க மாட்டாங்க. எவ்வளோ எனக்கும் தெரியாது, எவ்வளோ கொடுக்குறாங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் அவ்வளோ காசு கொடுத்தானா அதை கேட்டு சண்டையாக கிடக்கு, கேட்காம விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா மட்டும்தான், இவங்க வந்து இவ்வளோ காசு இப்போ அது வருஷக்கணக்கு ஆயிருக்கும், இப்போ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியும். அது கேட்டேன்னா அவங்க உனக்கு தேவையா, நான் கொடுத்தே நான் வாங்கிக்குவேன், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கோங்க. அவங்க வந்து என்னென்னா மற்றவங்க நான் குடும்பத்தை வந்து நான் நல்லா பார்த்துக்குவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து என்கிட்ட கணக்கு கேட்குறாங்கன்னா அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால. ஆனால் இது அடுத்தவங்களை வந்து கேட்குறதில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சால் இவங்கக்கிட்ட நடித்தாவே போதும். கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட பொழைச்சிக்கலாம். கஷ்டப்படுறேன், அது காசுல இது காசுல இல்லை உடம்பு முடியல, அவங்க முன்னாடி போய் காய்ச்சல் குளிர் இல்லை அது வலிக்குது இது வலிக்குதுன்னு ஏதாவது ஒன்று நடித்து ஒரு ஆக்டிங் போட்டாவே போதும். இவங்க இறக்க மனசு வாஞ்சவங்க அப்படியே இருக்கிறத பூரா கொடுத்துருவாங்க. ஆனால் தன்னோட குடும்பத்துக்கு 1000 கணக்கு பார்ப்பாங்க. இதை நான் தப்பாக சொல்லுங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சொல்கிறேன் இப்படி என்னன்னா, இவங்க வந்து நல்லவங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இறக்க மனசுக்கு உரியவங்க, இறக்க மனசு வச்சுருக்கனால இவங்க இறக்க குணம் இருக்குது. அதனால வந்து மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்மளை மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்க கொடுத்து உதவும் அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மையில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிழைக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமாற்றி வாங்கிக்கிறது. இது வந்து எங்கள் வீட்டுக்கார வச்சு சொல்லலை, ஒரு சிலர் இப்படி தான் இருக்காங்க. நல்ல மனசு இருக்குது. அதாவது குடும்பத்தை பக்கத்தையும் மற்றவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், அதாவது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க அவங்கள தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்படி இருக்கவங்க வந்து எப்பயுமே இப்போ அப்படி இருக்கவங்க தொடர்ந்து அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பு மரியாதை என்றைக்குமே குறையவே குறையாது. சரிங்களா? அந்த ஆக்டிங் பண்ணி பிடிங்கி திங்கிறாங்க பார்த்தீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து பொய் சொல்லி தான் காசு வாங்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் எப்படி இன்னொரு நாளைக்கு அவங்க பேசுவாங்க, அவங்களை எப்படி மதிப்பாங்க? உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் அவங்க காசு கேட்டாலும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை தான் இந்த இதில் சொல்ல வரேன். சரிங்களா? அதனால் எப்பயுமே உண்மையாக இருங்க. எனக்கு நீங்கள் அது வலிக்குது இது வலிக்குது அது செய்கிற விஷயம் நான் சொல்ல வேணாம், எனக்கு இவ்வளோ காசு வேணும் இருந்தால் கூட நான் தர்றேன் அப்படின்னு கேளுங்க. கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. போய் சொல்லி சப்போஸ் நீங்கள் போய் சொல்லி கேட்குற, அவங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுத்துட்டாங்க, உன்னால் திரும்ப கொடுக்க முடியல, அப்போ அவங்களோட என்ன நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும். அது வந்து தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் தெரியிற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, மூஞ்சி உன்கிட்ட திரும்பி கேட்டால் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வைப்பேன். அதை தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. அதாவது முடிஞ்ச அளவு நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கணும். சரிங்களா? மற்றவங்கள்ட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்களாம் உயர பாருங்கள். அடுத்தவங்க உழைப்பில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உழைச்சாதான் நம்மளுக்கு பலன். சரிங்களா? அடுத்தவங்க உழைப்பு என்றைக்குமே நம்மளுக்கு பலன் கொடுக்காது. அடுத்தவங்க பற்றி பொறாமப்படாதீங்க. அடுத்தவங்களுக்கு எடுத்து நம்ம வாழணும்னு நினைக்காதீங்க. உன்னோட குணம் நல்ல குணமாக இருந்துச்சுன்னா உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். உனக்கு உன்னோட மதிப்பு மரியாதை வந்து கண்டிப்பாக
தானாக கிடைக்கும். அந்த மதிப்பு மரியாதை வந்து நம்மளாக எடுத்துக்கக்கூடாது, தானாக கொடுக்கணும், அடுத்தவங்க கொடுக்கணும். நம்மளோட கேரக்டரை பார்த்து, குணத்தை பார்த்து மற்றவங்க கொடுக்கணும் மதிப்பு மரியாதை. கண்டிப்பாக வந்து என்னோடய வீட்டுக்காரருக்குலாம் நான் பெருமையாக சொல்லுவேன், அவங்களுக்குலாம் என்றைக்குமே மதிப்பு மரியாதை குறையாது. ஏன்னா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அதாவது மற்றவங்க என்கிட்டே வந்து சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு அவங்க குணம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து யாரையும் என்னை பற்றி அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்கள பற்றி என்கிட்ட சொன்னாலும் நாங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டோம். அதே மாதிரி என் பிள்ளைகளும் சரி, என் பிள்ளைகளும் அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். என்னோடய வேலை, நான் கடைக்கு வருவேன், வீட்டுக்கு போவேன், வீடு கடை, இதுதான் என்னோடய வேலை. அவங்களுக்கும் வேலைக்கு போகிறாங்களா, வேலைக்கு போகிற இடம் வீடு இல்லாட்டி கடை, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே நாங்கள் போகிறதில்ல, பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறதில்ல. என்னன்ட்டு போயிடுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நல்லது கெட்டனா போகிற வரோம், எல்லோரும் கூட நல்லா பேசுவோம், நல்லா என்ன சொல்கிறோன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்குள்ள. அதாவது உங்களோட மாதிரி இப்படி இருந்தாவே போதுங்க, உண்மையாக இருக்கணும். ஏன்னா யாராவது தப்பு பண்ணிவிட்டு இப்படி சொல்லாதடா, இப்படி சொல்லி மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன். நானுமே கேட்க மாட்டேன், அவங்களுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். இப்போ இதனால தான் இப்படி ஆச்சு. அதுக்கு தப்பு 2 அடியை கூட அடிச்சுக்க அப்படின்ட்டு போயிடுவோம். இதை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தப்பு பண்ண மாட்டோம், தப்பு சொல்ல மாட்டோம். சரிங்களா? உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, உழைங்க. அதாவது முடிஞ்ச அளவு உழைக்கணும். உழைச்சாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லா வாழ முடியும். அடுத்தவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது. அவங்களோட போட்டி போட்டு வாழுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள விட ஒரு பங்கு நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைங்க. அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்களா, நான் 2 வீடு வாங்கணும், வாழ்நாளைக்குள்ளே நான் என் ஹை ஸ்கூலில் நான் 2 வீடு வாங்கினேன் அப்படின்னு நினச்சி முடிஞ்ச அளவு அதான் உழைங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுருக்கீங்க, எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். பாய்ங்க. ஓகே, பாய்.